அன்புலங்களுக்கு வணக்கம். டொடைங். எங்கே காணமேன்னு தேடுறீங்களா? ஒரு மரத்துக்கடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா? எங்கே இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? இப்போ வந்துங்க நாகர்கோவில் வந்திருந்தோம். நாகர்கோவில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆயில் வந்து ஆல்ரெடி 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயில் வந்து புதுசாக ஒரு லான்ச்சுக்காக வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. புதுசாக வந்து செராமிக்கில் ஒரு ஆயில் லான்ச் பண்ணிடுறேன். என்ன மணூல், MANHOOL தான் மண்கூல். மண்கூலோ மணூலோ அது யூஸ்க்கு தெரியலைங்க. அதை நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதை இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் போடுவேன், நீங்கள் பாருங்கள். சரி, வந்துட்டு இப்போ தான் திரும்பி போயிட்டுருக்குறோம். நேற்று வந்தேங்க, செம்ம டயர்டு. கரெக்டாக வெள்ளிக்கிழமை வேறு வேலூர் போயிட்டு வந்தாங்களா, அதுக்கு மாமனை குடம்பு தின்னு பார்க்குறக்காக போயிருந்தேன் வேலூர். காலையில் 5 மணிக்கு கிளம்பி போயிட்டு நைட்டு 12க்குள்ளே வந்து சேர்ந்தோம். 850 கிலோமீட்ரு, பயங்கர டயர்டு. அடுத்த நாள் அப்படியே கிளம்பி அப்படியே நாகர்கோவில். சரி, அதனால் ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 பார்ட்டி போட்டிருக்கோம். இந்த மாதிரி லாங் போகும்போது வந்து நம்ம டீம் ஃபிட்டே நிறைய, ஏன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களை நீங்கள் கேள்வியாக கேளுங்க. கேள்வியாக கேட்டிங்கன்னா நான் அப்படியே பேசிவிட்டு உங்களுக்கு போகும்போது, லாங் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இதுவே ஒரு டீம் அப் தான் நம்மளுக்கு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. அதனால் இந்த மாதிரி லாங் போகும்போது சரி, நம்ம டீம் அப் கேள்வி கேட்ட மாதிரியுமாச்சு, நம்மளும் கூட கூட்டிகிட்டு போன மாதிரியுமாச்சு. அதனால் அப்படியே நம்ம போகிற வழியில் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். நிறைய கேள்விகள் இருக்குது. நான் யூடியூப்லேயும் போஸ்ட்டாக போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேனுங்க. இன்ஸ்டாகிராமில் தான் எக்கச்சக்கமான பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால் அது என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சுவாரஸ்யமான கேள்வியெல்லாம் இருக்குது. அது என்ன ஏதுன்னு நம்ம பர்சனல் கேள்வியும் இருக்குது நிறையா. அதனால் அது என்ன ஏதுன்னு நம்ம போகும்போது பேசிக்கலாம். போகலாங்களா? வாங்க போகலாம். ஆ, ரேகான் பர்ஃப்யூம். ஓ, ப்ளக்ஸு இப்போ அந்த அதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்கல்ல இப்போ டெல்லியில், இந்த ப்ளக்ஸ் ஃபியூல் 85 சொல்லி கரும்பு ஜூஸு. அது கரும்பு ஜூஸ் அதுக்கு அப்படி தான் சொல்லோட ரேட்டோட 85% கரும்பு, அப்புறம் மீதி 15% தான் பெட்ரோல். ஆமாம், அதனால் கரும்புனா கரும்பில் மட்டும் பண்ணுறதில்ல, கரும்பு, மக்காச்சோளம், அப்புறம் நிறைய இது போட்டு பண்ணுறாங்க. அது வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு அந்த வீடியோவே நான் போட்டேங்க. நானும் ஜிஎஸும் வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்போம். ஆமாம், அது வந்து ஏன்னா ஜிஎஸ் வந்து இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல, இந்த ப்ளக்ஸ் பியூலை பற்றி. அதனால் சரி, அவர்கிட்ட சேர்ந்து நம்ம ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம், வீடியோ ஒன்று. நீங்கள் அதில் பாருங்கள், ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதனால் வந்து பழைய வண்டிகளுக்கு உங்களுக்கு சிரமமாக, ஆபத்தாக, வண்டி பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி இதில் ஏறி இருக்கலாம். சரி, அப்புறம் இங்கே தான் வருது ரோடு. பழைய அவருடைய புல்லட் வச்சுருந்தாராம்மா 350, அதுலேயும் கூட வந்து பிரச்சனை வந்திருக்குதாம்மா. இந்த மாதிரி பழைய பெட்ரோல் அடித்து. ஏன்னா இப்போ வர்ற பெட்ரோல் எல்லாமே வண்டி எல்லாமே E20க்கு தான் வண்டி தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் பழைய வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். அது எதாவது கிட்டு வந்திருக்குதுங்களாம்மா E20க்கு. அந்த கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 to 25,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காருக்கு. அது வேணால் மாட்டிக்கலாம். அது என்ன எதுக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் எனக்கு தெளிவாக கிடைக்கலைங்க. கிடைச்சோன்னா கண்டிப்பாக நான் ஒரு தனி வீடியோ பண்ணேன் உங்களுக்கு. அடுத்த கேள்வியுமா? பிரகாஷ். 7 சீட்டர் காரில், இப்போ 7 சீட்டர் கார்லிங்கும் போது உங்களுக்கு நிறைய டக்குன்னு அவர் வந்து ஒரே கேள்வியாக கேட்டார். அதில் வந்து நிறைய ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு ரெகுலராக ஓட்டுவாங்களா, இல்லை ஓட்டம் கம்மியாக இருக்குமா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு கார் சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கன்சல்டேஷன் காரில் கால் பண்ணி பேசுகிறவங்க வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது இதாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு செலவு கம்மியாக நல்ல லாங் டைமோடு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னோவா கிறிஸ்டா தான் சொல்லுவோம். அது வந்து பழைய வண்டியாக இருந்தாலும் அதான் சொல்லுவோம், புது வண்டியாக இருந்தாலும் நம்ம அதான் சொல்லுவோம். நல்லாயிருக்கும். கிறிஸ்டா வந்து 7 சீட்டரில் இன்றைக்கி இருக்கிற வண்டிகளில். அடுத்தது யுவன் பிரபு. ஓ, ஃபேமிலி யூஸுக்கு ஃபஸ்ட்டு காராக வாங்குகிறாங்க. செலிரியோ, வேகனார் ரெண்டுமே ஒன்று தானுங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை, சேம் ஒரே இன்ஜின் தான், ஒரே இது தான். பட்டு வேகனார்லேயும் கூட 1 லிட்டரும் வருது, 1.2 லிட்டரும் வருது. நீங்கள் அதில் வந்து 1.2 லிட்டர் போனீங்கன்னா மைலேஜ் கம்மியாக கிடைக்கும் கொஞ்சம். பட் ஆனால் வண்டியினுடைய ரிலேபிள் லாங் டைம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
பட் அதே நீங்கள் வந்து இன்னும் வந்து மக்கள் வந்து அதுக்கு போகாமல் இப்போ நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த வண்டிகள் வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துங்க சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கிராண்ட் ஐட்டன் போகலாம். அதுலேயும் 1500cc 4 சிலிண்டர் தான் வருது கிராண்ட் ஐட்டன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டாட்டா பஞ்சு. டாட்டா பஞ்சுலேயும் 1200cc 3 சிலிண்டர் வருது. நீங்கள் டாட்டா பஞ்ச் ஆகட்டும், டாட்டா டியாகோ ஆகட்டும், இது எல்லாமே சேஃப்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கார் பையருங்கிறீங்க. அதனால் வந்து டாட்டா டியாகோ நீங்கள் வந்து இவ்வளோ விலை கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. 4.5 லட்சம் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டோடு வரும்போது 5.5 லட்சம் ரூபா தான் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு அந்த வந்து டாடா டியாகோவும் பாருங்கள், பஞ்சும் பாருங்கள். பஞ்சு எனக்கு தெரிஞ்சு பேஸ் மாடல் எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 6-7 ரூபாய்க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு. பஞ்சு அதுவும் பாருங்கள். நீங்கள் ஐட்டனும் பாருங்கள். ஆ ஆ ஸ்ரீ பிரபா நீங்கள் சிஎன்ஜி போட்டுங்க. என்ன காரணம் கேட்டால் இன்னும் அந்த கிட்டு பற்றி நான் இப்போ அதான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த E20 ஃபியூவலை பற்றி இன்னும் அந்த கிட்டு வந்து வந்துருச்சு, எங்கே கிடைக்கிது, என்ன ஏது விஷயங்கள் எனக்கு இன்னும் தெரியலைங்க. சப்போஸ் தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ வேணாலும் பண்ணுறேன். அந்த கிட்டு வந்துருச்சா, என்ன வேலை, என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் அதனால் சிஎன்ஜி போடுறது தாராளமாக நீங்கள் சிஎன்ஜி போட்டுங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ நிறைய பேர் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிஎன்ஜி கிடைக்கிறதில்ல அப்படின்னு. ஏன்னா இந்த போகிறனால இப்போ நிறைய தட்டுப்பாடுகள், பெட்ரோலுமே விலை ஏறிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால் சிஎன்ஜி ஓரளவுக்கு இப்போ கிடச்சிட்டு இருக்குது. பட் கிடைக்கும், கண்டிப்பாக சிஎன்ஜிங்கிறது கிடைக்க தான் செய்யும். அதனால் சிஎன்ஜி போடலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் சிஎன்ஜி போடலாம். கோபிநாத் ஜீட்டா இல்லை அவர் டேடின்னு என்னை சொல்லியிருக்காப்புல. நான் நிறைய பேர் அப்படியே கூப்பிடுறாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக என்னை கூப்பிட்றாங்க. பெரியப்பான்னு கூப்பிட்றாங்க, சித்தப்பான்னு கூப்பிட்றாங்க, மாமான்னு நிறைய பேர் கூப்பிட்றாங்க, தாத்தான்னு கூப்பிட்றாங்க. பின்ன ஏன் 5 வயசு குழந்தையில அப்புறம் நீ தாத்தா தானே கூப்பிடுது, பிடிச்சிக்கல. எத்தனை 5 வயசுலேருந்து நம்மளுடைய டிஎம்எஃப் இருக்கிறாங்க தெரியுமா? 5 வயசு குழந்தை இன்றைக்கி வந்து கார் ரிவ்யூ பார்த்து இன்றைக்கி என்னை பார்த்து கண்டுபிடிச்சி என் கூட பேசுகிறாங்க. 5 வயசு, 4 வயசு, அதுலேருந்து 80-85 வயசு வரைக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கோடி நன்றி சொல்லணும் நம்ம டிஎம்எஃப்க்கு வந்து. அவர் கேட்குறது என்னென்னா, தம்பி மாருதின்னு இல்லைங்க, நிறைய ஷோரூம் கம்பெனி இன்றைக்கி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து கார் கிடைக்கிறதில்ல. நான் இது வந்து நிறைய ஒரு பாட்காஸ்ட்லையும் சொல்லியிருப்பேன், நிறைய பதிவுகள் வீடியோகளையும் சொல்லியிருப்பேன். நான் என்னென்னா, அந்த காரோடைய காலகட்டம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2005க்கு மேலே, அந்த 2015க்குள்ளே தான், 2010, 11, 12 அந்த காலகட்டம், 2000க்கு மேலே. ஆமாம் ஆமாம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அப்டேட் பண்ணுவாங்க காரை, ஜென்ரேஷன் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ தேவைக்கு உண்டான விஷயங்கள் அதில் நிறைய இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி மக்களை வந்து மக்களோட தலையில் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. வேறு வழியே இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் 3ல் ஒரு பகுதி வந்து நம்ம தூங்குறதுக்காக நேரத்தை செலவிடுறோம். இப்போ நம்ம உடம்புக்கெல்லாம் வந்து சஸ்பென்ஷனில் இருந்தால் உடம்புக்கு வந்து அழுகாமல் குழுகாமல் எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போகுது. அதே மாதிரி மொத்தம் 24 மணி நேரத்தில் நம்ம அதிகமாக செலவிடுறது தூங்குகிற டைம். 3ல் ஒரு பாதி, ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம்னு வச்சுக்கோ. அப்போ அந்தளவுக்கு உடம்புக்கு வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இது வேணும், ரெஸ்ட் வேணும், அதுக்காக ஆழ்ந்த தூக்கம் வேணும். அதுக்காக இப்போ நம்ம என்ன வாங்கியிருந்த புதுசு, உங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு, உங்கள் அப்பா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கணுமில்ல. என்ன வாங்கினா? மெத்தை, எம்மா மேட்ரஸ். அது அம்மா மேட்ரஸ் இல்லாமல் எம்மா மேட்ரஸ், எம்மா ஆமாம் EMMA மேட்ரஸ் வாங்கியிருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 100 நாளைக்கு வந்து ப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அது போக வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட 55% வரைக்கும் இப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்குது. நம்ம டிஎம்எஃப்னு சொல்லுங்கள், டிஎம்எஃப் நம்ம பேர் கொடுக்க வேண்டாம், நம்ம மோகன் 60 அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15% உங்களுக்கு வந்து
இது கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் மெயினான விஷயம், இந்த இது மேட்ரஸ்க்கு வந்து 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, 15 இயர்ஸ். அதனால் ஆமாம், உங்கள் அப்பாவோட ஆம்னி நம்ம ஏற்றணும்ல, ஊரில் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். உங்கள் அப்பாவோட மெத்தையை அங்கே போய் உங்கள் அப்பாவோட ஆம்னி ஏற்றணும். நீ தான் ஓட்டுனேன். இருங்க, நான் எனக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். மேலே ஏற்றி இறக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு நான் ஒன்றுமே ஆகாதும்மா. அப்படியே அந்த மெத்த மேலே ஏறி இறங்க டயர் தார் அப்படி தெரியும், அப்படி போட்டு அமுத்தி இருக்கு. நீ அப்படியே ரிவர்ஸ் பண்ண நார்மல் ஆகி ஃப்ளாட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா சொம்பில் தண்ணி கொண்டு வர சொன்னேன், அதை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த சொம்புக்கு பக்கத்தில் ஒரு அடியில் நான் எட்டி குதிப்பேன், ஒன்றுமே அங்கே சொம்பே ஆடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எம்மா மேட்ரஸோடைய கிரேட் ஃப்ரீடம் சேல் போயிட்டு இருக்குதுங்க. டிஸ்டர்பன்ஸே இருக்காது, அவங்க மட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க, மெத்தையை ஆடாது. ஆனால் பல மெத்தை பார்த்ததுன்னா தொடக்கு நாடு இப்போ இருக்கிற நம்ம வீட்டில் அந்த மாதிரி நீ வந்து பக்கத்தில் டொம்முன்னு விழுவேன், நான் ஒரு ஆட்டம் ஆடுவேன். அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லிக்கிறேம்மா, நீ நல்லா தூங்கிட்டு இருப்பேன், நான் வந்து பொத்துன்னு விழுந்தேன்னா மெத்தையில் ஒரு நம்ம எந்திரிச்சிருவோம், ஜம்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருக்குது ஸ்ப்ரிங்கு. அதனால் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம திருப்பூருங்க, சரி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை எல்லாமே ஷோரூம் வந்துருச்சு. இப்போ எம்மா மேட்ரஸ் ஷோரூம் வந்துருச்சு. அதனால் ஷோரூம் போய் வாங்கணும்னு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தாலும் உங்களோட சைஸு எல்லாமே நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் கொடுத்தாலும் உங்கள் வீடு தேடி ஆமாம் இந்த மெத்தை வந்து வந்துடும். இப்போ அதுக்கு உதாரணம் வந்து ஃப்ரான்ஸ் தான், வேறு வழியே இல்லை. இப்போ நானே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரரை கேட்டு நம்ம மச்சா சின்ன மச்சானு கேட்டு இதுதான் வாங்கி கொடுத்துருந்தேங்க. ஃப்ரான்ஸு டீசர் ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கோங்க. அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ டெல்டா வரைக்கும் அவங்க டெல்டா ப்ளஸ் வரைக்கும் தான் இந்த 1.2 லிட்டர் கொடுக்குறாங்க. அதில் ஃபியூச்சர்ஸ் கம்மியாக கொடுத்துட்றாங்க. இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கூட கொடுக்குறதில்ல. சரியா? அதே வந்து உங்களுக்கு 1 லிட்டரில் வந்து ஃபுல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துட்றான். அதுக்கு அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா அதில் ஆனால் இன்ஜின் வந்து 3 சிலிண்டரு. ஓகேங்களா? 3 சிலிண்டரு 1 லிட்டர் இன்ஜின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டும், டாப் மாடலில் அந்த ஹெட்டப் டிஸ்பிளே அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெட்டப் டிஸ்பிளே, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து 360 கேமரா, அது ஆளும்பாடு லொட்டு லொசுங்கிறது அதை பூரா கொண்டு வந்து அந்த மாடலை கொடுத்துட்றாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபியூச்சர்ஸ் தேடி போகும்போது 1 லிட்டர் இன்ஜினுக்கு போகிறாங்க, டர்போக்கு. ஏன்னா டர்போ வந்து மைலேஜ் கிடைக்காது. அப்போ இதனுடைய லாங் டைம், அது இங்கிலீஷில் என்ன, ரிலையபிலிட்டி, சிரிக்காத அந்த ரிலையபிலிட்டி வந்து இதில் கிடைக்காது. இதில் 1 லிட்டர் டர்போவில் 100% கிடைக்காது உங்களுக்கு, டர்போ இருக்கிற வண்டியில். ஆனால் அந்த கொஞ்ச நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பவராகவும் நல்ல டார்க் வச்சு நல்லா குய்யும் நோட்டில் மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஜிஎஸ் வச்சுருந்தாருல, புலம்புலம்னு புலம்புனார். அதுக்கப்புறம் இது போட்டார், 10, 11, 12 தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் சிஎன்ஜி போட்டார். அதையும் போட்டுமே 16, 17 வரைக்கும் கொண்டு வந்தார். சரி, ரொம்ப மெதுவாக ஓட்டினார்னா ஒரு 60, 65 ஓட்டினார்னா ஆகா 20க்கு மேலே கிடச்சிது, ஆகா ஓகேன்னாரு. ஆனால் அமுத்தும் போது அது மைலேஜ் கிடைக்கிறதில்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து அவங்க அதுதான் மக்களோட தலையில் கட்டுறாங்க. ஃபியூச்சர்ஸ் வேணும் 1 லிட்டர் இன்ஜின் தான் நீங்கள் போயே ஆகணும். அதனால் அந்த வண்டி சேல் ஆகுது. இப்போ இவங்க வந்து இன்னோவாக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்டா வந்து நிறுத்துறதுக்கு நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. கிறிஸ்டா டீசல் முதலிருந்தே நல்ல சேல்ஸு. கிறிஸ்டா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹை கிராஸ் விற்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்டா 2027 நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாப் பண்ணுற வண்டிக்கு எதுக்கு பேஸ் லிஃப்ட்டு, அது பம்பர் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி முதல்ல சார்ஜிங் 2 ஐட்டமோ 3 ஐட்டமோ மாற்றி பேஸ் லிஃப்ட்டு கொண்டு வந்துருக்குறாங்க. எதுக்கு நிறுத்த போகிற வண்டி பேஸ் லிஃப்ட்டு கொண்டு வரீங்க? இதுதான் என்னென்னா ஹை கிராஸ் வந்து மக்களோட தலையில் கட்டணும், வேறு வழியே இல்லை. இதே வந்து இன்னோவா கிறிஸ்டா பார்த்திங்கன்னா பாடி அண்ட் ஃப்ரேம் நல்ல சொகுசாக இருக்குது வண்டி. நீங்கள் எவ்வளோ லாங் போனாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வண்டி வச்சுருக்கிறாங்க. நம்ம மாப்பிள்ளைட்டு இருக்கிற 50 ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நம்ம டீம் நிறைய பேருக்கு தெரியும். நான் இப்போ முன்னாடி கூட வேலூர் போயிட்டு இருந்தேன்னு சொன்ன பாருங்க, வெள்ளிக்கிழமைக்கு. அதன் கூட அதில் தான் போயிட்டு வந்தேங்க. காலையில் போயிட்டு நைட் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். 850 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருக்குது கிறிஸ்டா. சும்மா முதிக்க சும்மா சொரவான மாட்ட போக வண்டி, குய்யும் முறுன்னு இன்ஜினு. இத்தனைக்கு BS6 அது. ஆமாம், 3 வருஷம் தான் ஆச்சுங்க. 3 வருஷத்தில் 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிக்கிறோம் வண்டி. இன்னும் அப்படி இருக்கும். இதே 3.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இப்போ பூமர்லிங் கூட நம்ம ஐயா இறந்துட்டாருங்க. அவரும் கூட நான் தான் வாங்கி அதை நான் விற்றேன். அந்த வண்டி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அவ்வளோ புது வண்டியாட்டு இருக்கும் வண்டி, ரதமாட்டம். ஆனால் அதனுடைய ஃபீல்டு வந்து சுத்தமாக இதில் கிடையாதுங்க.
இதில் இந்த ஹை கிராஸில் கிடையாது. மோனோகாக்கில் விட்டுருக்குறேன் வண்டியை. மோனோகாக்கில் இந்த காங்கிரீட் ரோட்டில் ஓட்டினோன்னு வண்டி வாங்குற ஆசையே போயிடும். தார் ரோட்டுக்கு சும்மா நெகுன்னு போகும். தார் ரோட்டுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் நெகுன்னு போகும். இந்த பக்கத்தில் சியாஸ் போயிட்டு இருக்குது, முன்னாடி சிட்டுக்குருவி போயிட்டு இருக்குது. சிட்டுக்குருவியில் போனாலே சும்மா நெகுன்னு தான் இருக்குது, தெரியுமா? இந்த மாதிரி ஹைவேஸில் சிட்டுக்குருவி. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி 800 வாங்கினா நீங்கள் அந்த மாதிரி ஹை கிராஸுங்கிறது நீங்கள் நல்ல தார் ரோட்டில் போனீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. தார் ரோடு குண்டுக்குடி ரோட்டில் இறக்கிட்டீங்க உட்காரவே முடியாது உள்ள, அந்த ஆட்டம் ஆடுது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக போகுது பாருங்க, நெகுன்னு சிட்டுக்குருவி. அப்படியே முன்னாடி நெக்ஸான் எல்லா வண்டியுமே ஹைவேஸுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது மக்களோட தலையில் அவங்க கட்டுறாங்க. அதனால் வந்து மக்கள் புரிஞ்சு தெளிஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச வண்டி என்ன சொகுசாக இருக்குதோ அந்த வண்டியை பார்த்து வாங்குறது நல்லது. அடுத்த கேள்வி. பேர் தருண். ஃபோர்ஸ் கூர்க்கா பற்றி உங்கள் ஒப்பீனியன்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியனே இல்லைங்க அந்த வண்டியை பற்றி பேசுகிறதுக்கு. ஆஹா ஓகுன்னு பெருசாக பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். வண்டி லான்ச் ஆகி பல நாள் ஆச்சு. 5 டோரு நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் எடுத்திருந்தார், தேனின்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்திருந்தார் நம்மளை பார்க்குறக்கு. அப்போ அவரோட வண்டி வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஒரு வேன் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது எனக்கு. ஒரு ஜீப் ஓட்டுறக்கு ஃபீல் வந்து 1% கூட அதில் இல்லை. நான் அந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஃபீலே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி. அதனுடைய கீர் ஆகட்டும், சும்மா தள்ளி தள்ளி ப்ளேவ் ஆகட்டும், கிளச் ஆகட்டும், அந்த இடமாகட்டும், இன்ஜினோட சத்தமாகட்டும். நான் வந்து வண்டி ஆரம்ப காலத்தில் வந்து நான் சொல்கிறது 93, 94 நான் சொல்கிறேனுங்க. என்னுடைய 18 வயசு 19 வயசு காலகட்டத்தில் 407 ஓட்டினேன். அந்த மாதிரி இருக்குதுங்க வண்டி. 95, 96 மெட்டடர் ஓட்டினேன். 96, 95, 96, 97 407 ஓட்டினேன். அப்போவே க்ரூசர் ஓட்டினுங்க. இந்த மெட்டடர் ஓட்டுறது மாதிரியும் 407 ஓட்டுற மாதிரியும் இருக்குது. எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது தார் ராக்ஸு 100க்கு 100 பெஸ்ட். உங்களுக்கு ஜெனின் தார் ராக்ஸு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். கீர் ஆகட்டும், இன்ஜின் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லா வகையிலும் அது ரொம்ப பிடிச்சிது. இப்போ கூட சமீபத்தில் நாங்கள் இந்த ஆஃப் ரோடு போயிருந்தேங்க. தார் ராக்ஸு நம்ம தார் சிஆர்டி பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸும் கூட அதில் எனக்கு பெருசாக தெரியல, உடன்பாடும் இல்லை. அதனால் கூர்க்கா ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ராப் பண்ணுங்க, நேராக தார் ராக்ஸ் போயிருங்க, கண்ணை மூடிட்டு எடுத்துக்கங்க. திவாகர். மை ஃபர்ஸ்ட் நியூ 2022 Hyundai Grand i10 Magna வேரியன்ட் நார்மல் வீல் ஆர் ஓஇ அலாய் சேஞ்ச் பண்ணலாமாண்ணா? ஓ, 2022 i10 வாங்கியிருக்காரு. அது நார்மல் வீலாக இருக்குது. ஓஇயோட அர்ஜென்ட் வீல் தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். என்ன கேள்விங்க இது? அட்டகாசமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஒரிஜினல் அடுத்து நீங்கள் டாப் மாடல் வாங்கினீங்க அப்படின்னா டாப் மாடல் உங்களுக்கு அலைவில் வருது. டாப் மாடல் முந்தின மாடல் நீங்கள் வாங்கினா அது உங்களுக்கு அலைவில் வருது இல்லைங்க. தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். இதனால் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி மைலேஜ் ட்ராப் ஆகுமா, இதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா புதுசாக வாங்கினவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு சந்தேகங்கள் இருக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து அவங்க ரிம்மோட வண்டி வாங்கிக்குவாங்க. இதை இப்போ நெக்ஸான் போகும்போது முன்னாடி வந்து இப்போ வீல் கப் இருக்கிற வண்டி தான் போயிட்டுருக்குது. சரியா, இது வந்து பேஸ் மாடல் வாங்கி இவங்க டாப் மாடல் பண்ணியிருக்காங்க. சரி, டாப் மாடலுங்கிற பேஸ் மாடல் வாங்கியிருக்காங்க. நம்ம வேணால் வெளியே வந்து நிறைய ஆஃப்டர் மார்க்கெட் ஜாமானுக்கு நீங்கள் டாப் மாடல் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அடுத்தது ஹரிஷ். செகண்ட் கார் வாங்கியிருக்கிறீங்களா அண்ணா? நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வண்டியை பற்றி சொல்லுவீங்க. ஓ, செகண்ட் கார் வாங்கி தருவீங்களான்னு கேட்குறாங்களா? இப்போ என்னென்னாங்க, இப்போ நம்ம திருப்பூர் கோயம்புத்தூருங்கிறது ரெகுலராக நான் போயிட்டுருக்கிறதுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வண்டி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பூர் பக்கத்துலேன்னா இப்போ நான் வந்து செக் பண்ணி கொடுக்குறேன், நம்மளை மெக்கானிக் தாட்டி விட்றோம், அதுக்கு உண்டான சார்ஜ் சொல்கிறேன். நிறைய பேர் சார்ஜ் கொடுத்துட்றாங்க. என்ன காரணம்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. திருவண்ணாமலை ஆகட்டுங்க, மதுரை ஆகட்டும், கும்பகோணம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து வந்து திருப்பூர் கோயம்புத்தூர்லேயே வண்டி வாங்குறாங்க. அப்போ திருப்பூரில் வந்து வாங்கும்போது டக்குனு மெக்கானிக் உடனே தாட்டி விட்டுருவேன். அதுக்குண்டான என்ன சார்ஜ் சொல்லாமல் கொடுத்துட்றாங்க. கோயம்புத்தூர் ஆகிட்டு கொடுத்துட்றாங்க. அது என்னென்னா சில பேர்த்துக்கு வந்து சார்ஜ் சூட் ஆகுது, சில பேர்த்துக்கு அந்த அமௌண்ட் வந்து சூட் ஆக மாட்டேங்குது. சில பேர் ஜாஸ்திங்கிறாங்க, சில பேர் கம்மிங்கிறாங்க. ஓ, இவ்வளோ தான் வாங்குறீங்களா, என்னென்னா இவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது.
பட் நம்ம செக் பண்ணி எடுத்து கொடுத்துர்லாங்க. ரைட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூப்பிட்ற கன்சல்டேஷன் நம்பர் இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் இன்ட்ரோவில் உங்களுக்கு வந்திருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். 95 70 70 73 73. முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணிங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து மோட்டார் ஹீட்டர் மிஷின் எல்லாம் சத்தத்தில் ஓடிட்டுருக்கோம், அதனால் கேட்காது. அப்படி இல்லாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. ஃபோனில் நீங்கள் பசங்க யாராச்சும் அட்டன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக பசங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டோரிஸ் பை ரிஷி. இந்த இன்ஸ்டாகிராமில் தான் பேர் ஒன்றுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோ. எல்லாமே வித்தியாசமாக பேராக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து யூடியூப் முடிஞ்சது, அடுத்து இன்ஸ்டாகிராமுடைய கேள்விகள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓ அண்ணாச்சி, யூ ஆர் த ட்ரூ இன்ஸ்பிரேஷன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இது மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம டிஎம்எஃப் இருக்கிறாங்க. இது ஒரு பையன் வந்து 7th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ படிக்கிறாப்பிள்ளைங்க திருப்பூரில். இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து இந்த கார்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து. அந்த ப்ரொஃபைல் பிக்சரை இவ்வளோ பெரிய சைஸாக எடுத்து, A4 ஷீட் சைஸு எடுத்து அவனோடைய பெட்ரூமில் ஒட்டியிருக்கான். அந்த பெட்ரூமில் பக்கத்தில் வந்து நிறைய பேர்த்தோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கிறாப்புல. அவனுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ எல்லாமே. அந்த ஃபோட்டோவில் நடுவில் நம்ம ஃபோட்டோவும் இருக்குது. அவங்க அப்பா அம்மா எனக்கு ஃபோட்டோ அதை எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சமீபத்தில் கூட நான் அந்த பையனை மீட் பண்ணியிருந்தேன். மீட் பண்ணி கூட உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் மீட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பையனை வந்து அவங்க அம்மா அப்பாவை நான் ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணி இதை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து பேசினாங்க அம்மா அப்பாவுமே. என்னங்க என்னோடய பையன் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டியிருக்கானுங்க வீட்டு சுவத்தில் பெட்ரூமில். உங்கள் மேலே அவ்வளோ பிரியங்க, உங்களுடைய மொத்த இன்ஸ்பிரேஷனுங்க அப்படின்னாங்க. எனக்கு மேலே கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒன்றும் நாட்டுக்கோ இதுக்கோ வந்து அவ்வளோ சேவைகள்லாம் நான் பண்ணினதில்லை. என்னங்க நான் வந்து காரில் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்கிறேன். அதனால் காரை பற்றி ஒரு 4 விஷயம் தெரியுது. அதுக்காக 100க்கு 100 நம்ம பெரிய ஜீனியஸு, அறிவாளி, பெரிய டெக்னிக்கல் நாலேஜு அத்தனையும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நாள் நான் சொன்னதும் இல்லைங்க, நான் காமிச்சிக்கிட்டதும் இல்லை இன்றைக்கி வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் சொந்த அறிவிலையுமே காரில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேனுங்க. அதனால் பெரிய டெக்னிக்கல் நாலேஜெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. என் மனசில் என்ன தோன்றதை நான் அப்படியே வீடியோவை பண்ணுறேன். நான் ரிவ்யூ ஆகட்டுங்க, எதாக இருந்தாலும் நான் பண்ணுறது வந்து என் மனசில் என்ன தோணுதோ நான் அதைத்தான் வந்து பண்ணுறேன். அதுதான் மக்களுக்கு கொண்டு போய் நான் சேர்த்துறேன். அதில் வந்து நிறைய பேர் என்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்து சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலுமே அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வார்த்தைகளே நன்றி அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ கடன் பட்டிருக்கேன் நான்லாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இல்லை, டிஎம்எஃப் இல்லாமல். பட் அதில் நிறைய பேர் வந்து என்னை இந்தளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷங்க. பூவரசு, அண்ணா உங்களுக்கு பிடிச்ச கார் எது? எனக்கு பிடிச்ச கார் என்ன கேள்விங்க. இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கிறேன் 4 விலைகள் தான். இந்த காலம் இல்லைங்க, எந்த காலத்துக்கும். அது சில பேர்த்துக்கு வந்து சில லட்சியங்கள் இருக்கும், சில கார் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். இப்போது 5 வரல 5 விதமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து வீடியோ போடும்போது டாட்டா வீடியோ பற்றி போட்டு டாட்டா வீடியோ பற்றி பேசினா உடனே கீழே வந்து கமெண்ட்டு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் டாட்டாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, டாட்டா வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே அடுத்த வீடியோ நான் அதை ஹுண்டாய் போட்டதை உடனே ஹுண்டாய் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஹுண்டாய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. மஹிந்திரா போட்டால் மஹிந்திராக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்படியே தான் அந்த அந்த இதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இப்போ டாட்டா வண்டி பற்றி நான் பேசுகிறேன், நான் வந்து டாட்டா நெக்ஸான் பற்றி போடுறேன், ஈவி பற்றி போடுறேன் அப்படின்னா நான் வாங்கியிருக்கிறேன் கார், எனக்கு பிடிச்சிருக்குது. நான் வந்து நெக்ஸானுடைய முதல் வீடியோ நான் பண்ணினேன். என்னுடைய மாப்பிள்ளைக்காரர் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து 2019 மாப்பிள்ளை வாங்கியிருந்தேன் அப்படிங்க. மாப்பிள்ளை வாங்கி அப்போ 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சா? இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போடும்போது 1 லட்சத்துக்குள்ளே 1 லட்சத்துக்குள்ளே தான் இருந்தது. முதல் வீடியோ நான் பண்ணும்போதே நான் சொன்னேன் எனக்கு பிடிச்ச கார் இந்த கார் தானுங்க அப்படின்னு. ஏன்னா மாப்பிள்ளைக்காரை வாங்கிட்டு தான் நானும் நம்ம ஊட்டம்மா மயிலாடுதுறை நம்ம டிஎம்எஃபோட ஒரு கடை ஓப்பனிங்காக நாங்கள் போயிருந்தபோது வந்து 24 23 மைலேஜ் ஈஸியாக கொண்டு வாங்க, 25 வரைக்கும் நெருக்கி கொண்டு வந்தோம். அப்போயே ரொம்ப பிடிச்சது. போயிட்டு தான் சொகுசு நல்லா இருந்தது. ஒரு திரு டயர்டு தெரியல. திருப்பூர் டு மயிலாடுதுறை போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓட்டினா வரும்போது சேலம் வந்து வந்தோம். அங்கே ஒரு வேலை சேலத்தில்.
அதனால் எல்லா பக்கம் சுற்றிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிகிட்டு வந்தால் ஒரு இதுலேயும் டயர்டு தெரியல. அதனால் நெக்ஸான் மேலே எனக்கு எப்போவுமே அலாதி பிரியம். நான் டீசல் வாங்கினேன், நெக்ஸான் டீசல் ஆட்டோமேட்டிக் வாங்கினேன் அப்படிங்கிற குறிக்கோளோடு இருந்தேன். என்னென்னா இப்போ நம்ம டிஎம்எஃப் கொடுத்த வாழ்க்கை வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லைஃபே வந்து இப்போ டெய்லி ஓடுற அளவுக்கு ஆகி போச்சுங்க. இப்போ பாருங்கள், இப்போ டிஎம்எஃப் கூப்பிட்டங்காட்டி தான் திருப்பூர் வந்து இப்போ நம்ம இங்கே நாகர்கோவில் வரைக்கும் வந்திருக்கிறோம். இவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டருங்க? கிட்டத்தட்ட 450 கிலோமீட்ரு. வர்றதுக்கு 450, போகிறதுக்கு 450, 900 கிலோமீட்ரு நான் வந்திருக்கிறேன். அப்படின்னா முழுக்க டிஎம்எஃப் தான். அவங்களுக்காக வரும்போது வந்து ஓட்டங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் நெக்ஸான் ஈவி நான் வாங்கினேன். இதில் இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே நான் ஸ்டோரி போடுவேனுங்க. நெக்ஸான் ஈவியில் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்னை கேட்டே இருப்பாங்க, நெக்ஸான் ஈவி உங்களுக்கு என்ன ரேஞ்சு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போகும்போதுலாம் நான் நெக்ஸானோட ரேஞ்சை காமிப்பேன். ஏன்னா நம்ம ஓட்டும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் வந்து 400க்கு மேலே நாங்கள் எடுத்துருக்குறோம். 450 காமிச்சிருக்கேன், 464 காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு காமிக்கும்போது ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணுறாப்புல இதில் மெசேஜில் அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு, என்ன டாட்டாக்கு விளம்பரமா, என்ன நெக்ஸான் ஈவிக்கு விளம்பரமா, 2 தடவை கேட்டாப்புல 3 தடவை கேட்டாப்புல. நான் அது வரைக்கும் பெருசாக நான் விட்டுட்டேன், மாதிரி எல்லாம் கேட்குறதானே அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் வேறு ஏதாவது டென்ஷனில் போயிட்டு இருந்தேன். ஒன்று திருப்பி அந்த பையனுக்கு மெசேஜ் போட்டு விட்டேன், தம்பி நான் காசு கட்டி வாங்கியிருக்கிறேன், டியூ போட்டிருக்கிறேன், டியூ மாதம் கட்டிகிட்டு இருக்கிறேன், சொந்த காசை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நான் என்ற சொந்த வண்டி நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். என்ன ரேஞ்சு கிடைக்கிது வண்டி, சரியா, என்ன ரேஞ்சு கிடைக்கிது, நான் எப்போ சார்ஜ் போட்டேன், எங்கே போயிட்டுருக்கிறேன், எவ்வளோ பேலன்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது பேட்ரி, இப்போ எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்னு லைவாக நான் ஸ்டோரி போட்டு போகிறேன். இது நான் சொந்த வண்டி, நான் டாட்டாக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நான் பண்ணல, அந்த மாதிரி ஆள் நானும் இல்லை அப்படின்னு தெளிவாக போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எந்த மெசேஜும் வர்றதில்லை. பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க. அதை நம்ம டீமாக சொல்லிட்டாங்க முதல்ல. ஆனால் அதை எந்த காலத்துக்கும் கண்டுக்காதீங்கன்னா, பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க. 100 கமெண்ட் உங்களுக்கு வருதா, ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் தானே தப்பாக வருது, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 98 பேர் நாங்கள் இருக்கிறோமில்ல, அதை ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னாங்க இன்றைக்கி. அந்த மாதிரி அடுத்தது ராக்ஸ். அப்படியேங்கப்பா, கார் டேக்ஸி எப்போ கம்மியாகுன்னு கேட்டிருக்கிறாங்க இம்போர்ட்டடு வண்டிக்கெல்லாம். அது ஆக்சுவலாக வந்து இம்போர்ட் ஆகிற வண்டிக்கு வந்து கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் அதை பற்றி கரெக்டாக நாலேஜ் கிடைக்கலைங்க. ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாலுமே தெரியல எனக்கு, ஆனால் கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டார்க் டெவில். ஐயோ பேரே பயங்கரமாக இருக்குது. சியாரா ஈவி அப்டேட். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது நான் எனக்கு தேதி என்னமோ 28 தானே, 28ஆம் தேதி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. நாளைக்கு 29, நாளானைக்கு மும்பை கிளம்புறேன். டாட்டா சியாரா ஈவி லான்ச்சு. எனக்கு தெரிந்து தகவல்கள் கசிந்த வரைக்கும் 65 கிலோவாட் 75 கிலோவாட் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. 65 கிலோவாட் 75 கிலோவாட் கொண்டு வந்தாங்கன்னா மிக பிரம்மாண்டம், செம்ம மைலேஜ். எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்களே நெக்ஸான் 400க்கு மேலே அசால்ட்டாக எடுக்கிறோம். 45 கிலோவாட்டுக்கு 55 கிலோவாட், 65 கிலோவாட், 75 கிலோவாட்டுங்கும் போது நினச்சி பாருங்க. அப்பா, நாங்களாம் சர்வசாரம் 600க்கு மேலே எடுப்போம். எனக்கே அந்த வண்டி மேலே நோட்டம் தானுங்க. பார்க்கலாங்க, வண்டி போய் 30ஆம் தேதிக்கு பார்க்கலாம். ஏன்னா ஆல்வீல் டிரைவு வண்டி கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இதை விட. அவன் ஹேரியர்லேயும் 65-75 இருக்குது, இதுலேயும் 65-75 கிலோவாட் தான் கொண்டு வர்றாங்கன்னு தகவல் கசிஞ்சிருக்குது. அது எந்த அளவுக்குன்னு தெரில. 30ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு நைட்டுக்குள்ளே நான் வீடியோ போட்டுருவேன். உங்களுக்கு நீங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஓட்டி பார்க்குறது வந்து எப்படி இதில் 1 வாரம் ஆயிரும். நான் வந்து 30ஆம் தேதி நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிடறேன். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 30ஆம் தேதி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா அப்புறம் பார்க்குறீங்களான்னு தெரியல, பார்ப்போம். சௌரவ் ரிலேலபிளா? அந்த உனக்கே வாய்க்கு வளருது ரிலேலபிலிட்டி, ரிலேலபிள். ஆமாம், 2மே நல்லா இருக்கும்மா. நீங்கள் எந்த வண்டி வாங்கினீங்கனாலுமே கேரண்டியாக 2 வண்டியுமே 3 லட்சம் கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக ஓட்டலாம். ஏன்னா பழைய சிஆர்டிஐ ஹுண்டாயோட கம்பேர் பண்ணும்போது பழைய வண்டிங்க
இப்போ இருக்கிற சிஆர்டி எல்லாமே நல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட்டாக உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. கேரண்டியே 3 லட்சம் கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடும். சிஆர்டிஇயும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சிஆர்டிஐயும் கவலைப்பட வேண்டாம். ரெண்டுமே கேரண்டியே 3 லட்சம் கூட தாராளமாக நீங்கள் 2 வண்டி எதோ ஒன்று வாங்கலாம். அடுத்தது கேவிஜி கேவிஜி அபீஸா. உங்கள் கருத்தா மாருதி ஜென் கார் பண்டர் பத்தி சொல்லுங்கண்ணா. கார் ஐயோ என்னங்க எனக்கு புரியலம்மா, நல்லா கரெக்டாக சொல்லு. உங்கள் கருத்தா மாருதி ஜென் கார்பரேட்டர் பற்றி சொல்லுங்கம்மா. கார்பரேட்டரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் ஜென்னு கார்பரேட்டர் பழைய வண்டியில் நீங்கள் வேலை செஞ்சு ஓட்டுறதுங்கிறது ஒரு பழைய வண்டி அப்படின்னாலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம விண்டேஜுக்காக தான் வச்சுருக்குறோம். அதனால் நீங்கள் வாங்குறீங்க அதாவது அப்படின்னா ஒரு எம்பிஎஃப்ஐ மாடலை வாங்கி சும்மா ஒரு இதுக்காக வச்சுங்க. ஜாமானமாக கிடைக்கிறதில்ல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கார்பரேட்டர் மாடல் வாங்கினீங்கனாலும் இன்றைக்கி ஆட்கள் இல்லைங்க வேலை செய்யறதுக்கு. அதே எம்பிஎஃப்ஐ நீங்கள் வாங்கினீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது விமல் கார்த்தி E20 and new diesel upcoming. ஓகே. What do you think about it? Also, what do you know about E20 engine? E20 பற்றி கேட்டிருக்காங்க. E20 பற்றி ஆல்ரெடி முன்னாடி பேசிட்டோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது கேள்வி 4வது கேள்வி E20 பற்றி தான் பேசியிருந்தோம். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிதிஷ் வந்து அண்ணா உங்களோட மோட்டிவேஷன். என்னுடைய மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னங்க, வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும். பட் எனக்கு எங்கள் வீட்டம்மாவுக்கு 2 பேர்த்துக்குமே ஒரே ஆசை வந்து வீடு தான், சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை. என்னை மோட்டிவேட் பண்ணுறதுங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுது. அது வந்து ஒரு விஷயத்தில் நம்ம டக்குன்னு அடைக்கிற முடியாது. இப்போ பாரு, காலையில் எந்திரிச்சா நம்ம ஓடுறோம் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வயசாக முதலெல்லாம் வந்து என்னால் எந்திரிச்சு டக்குன்னு ஒரு 6 மணினா 6 மணிக்கு எந்திரிக்க முடியும், 5 மணிக்கு எந்திரிக்க முடியும். இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒன்று வந்து வேலை செய்யன்னு என்னை மோட்டிவேட் பண்ணுது. என்னுடைய உள்ளுணர்வு வந்து சொல்லுது ஓடுன்னு. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆமாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. என்னுடைய மோட்டிவேஷன் நிறைய விஷயங்கள் என்னை மோட்டிவேட்டும் பண்ணுது. நீ போய் பண்ணு நிறைய தூண்டுதல் இருக்குது. அதனால் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியல, பட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது வீலாண்ட் ஜிபிஎஸ். வேலண்டு மேன்லின்னா மேன்லி ஆகட்டும் டார்க் ஆகட்டும் எல்லாமே சிஆர்டி தான். கொம்பை ஆமாம், திருப்பூர் வண்டி போகுது முன்னாடி 39. சிஆர்டி வந்து அது ஒரு இதுங்க, அது ஒரு மேன்லி ஜீப்பு அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய இது. எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு வித எப்படிமா சொல்கிறது, அது அதான் கொம்பை மொத்தத்தில் லியோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் எல்லா வகையிலுமே பயவுள்ள கலக்குன்னு கலக்குவான். இது வந்து பார்த்திபன் நாட்டம். ஆமாம், சாஃப்ட்டு. இது வந்து போட்டு அடித்து கிளப்புற மாதிரி இருக்குது குழந்தை. அது ரக்கட் பை, இது சாஃப்ட் பை. அதுதான் ஒரு இது. லேன்சர் ஸ்பேருக்கு ரொம்ப கம்மியாகி போச்சுங்க இன்றைக்கி ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது. வேறு வழி இல்லை. புதுசு வேணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் ஜாமான் வாங்குறதே இதில் தான் வாங்குறோங்க, தனுஷ்கோடி ஆதித்யாவில். சப்போஸ் உங்களுக்கு செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா யூஸ்டு கார் ஸ்பேர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. நான் இன்றைக்கி தான் இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா
யூஸ்டு கார் ஸ்பேர். அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஜாமான் அவங்களே மாடல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதிலேயே வந்துடுது. லேண்ட்ஸ்கேப் போட்டு 2011 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலேயே காமிக்கும். உக்கடம், போத்தனூர், மேட்டுப்பாளையம், இந்த மாதிரி நிறைய இடத்துல பழைய மார்க்கெட் இருக்குது. நீங்கள் பழைய மார்க்கெட் போட்டிங்கன்னா நிறைய ஜாமான் முடிக்கலாம். பட் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமங்க. வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு தடவை 2 தடவை யோசனை பண்ணி வாங்கிக்கிங்க. அடுத்தது I am Dinesh. ஆ சரிங்களா? ஆ How you got car interest more? பேர் என்ன? தினேஷ். ஐஎம் தினேஷ் கேட்குறாங்களா? எப்படி கார் இன்ட்ரெஸ்ட்டில்? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 30 வருஷமாக காரை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாகங்கிறது 35 வருஷமாக சொல்லலாங்க. காரை பற்றி எனக்கு அப்படியே ரத்தத்துலேயே ஊறி போச்சுங்க. வேறு எதை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாலும் தெரியாது. காரு அது என்னென்னு தெரியலிங்க. சின்ன வயசுலேருந்தே அதான் நான் கார் பழகினதே வந்து 10 வயசு 11 வயசு இருக்கும்போதே வந்து எங்கள் சித்தப்பா கார் வச்சுருந்தார் ஃபியட்டு. அவர் ஓட்டி பார்த்து அப்படியே நானும் கொஞ்சம் பழகுவேன். முதல்ல வந்து ஃபியட்டில் இந்த இடத்துல சாய்வார். இந்த இடத்துல கீ ஸ்டார்ட் பண்ணுறது லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி போடுற கீரு சித்தப்பா எங்கேயாச்சும் போனாலும் இறங்கி போயிடுவார். ஓகே, வண்டி நிறுத்திட்டு அழகாமல் என்ன பண்ணுவேன், வண்டி அப்படியே கிளச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படின்னு ஃபஸ்ட்டு கீரை போடுவேன். அப்படியே கிளச்சிருந்து இடத்த வண்டி முன்னாடி போயிடும். ரிவர்ஸ் கீர் போட தெரியாது. அப்புறம் நியூட்ரல் வண்டி விட்டு போட்டு நாக்கு பின்னாடி தள்ளுவேன். ஒரே ஆள். ஏன்னா பின்னாடி அதே இடத்துல கொடுத்து நிறுத்த விடுமே, இல்லைன்னா சித்தப்பா அடிச்சு போடு பார்த்து பேசுவார். அதனால் நாக்கு வண்டி பின்னாடி தள்ளுவேன். அந்த மாதிரிங்க ஒரு 10-11 வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு. ஒரு 18 வயசு 19 வயசுங்கும் போது நம்ம கார் லைனுக்குள்ளே வந்துட்டோம். கார் வாங்குறது விற்கிறது 98 அப்படியே உள்ளே வந்துட்டோம் நம்ம. வேற ஒரு தினேஷ்குமார். தினேஷ்குமார், எப்படி உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு ஆசை வந்தது? எனக்கு உண்மையாலுமே சோஷியல் மீடியாவிலங்கிறது ஆசை இல்லைங்க. ஆக்சுவலாக என்னோடய பையன்தான் முழுக்க. நான் நிறைய இன்டர்வியூ நிறைய பதிவு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் லாக்டவுனில் என்னோடய பையன் சும்மா ஒரு வீடியோ பேசியிருந்தேன். நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ணன் வந்து பார்த்தார் அந்த வீடியோவை. டக்குனு தூக்கி பையனை சுப்ரீம் மொபைல்ஸில் ஃபோன் அன்பாக்சிங் போட்டார். அப்புறம் அவன் ஒரு 7-8 மாதம் கழித்து தனியாக சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னான். அப்படி சேனல் சொன்னதுக்கப்புறம் அவன் சேனல் ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம கூட நண்பர் ஒருத்தர் அவர் தான் சொன்னார், ஏன்னாச்சு நீங்களும் பண்ண வேண்டியது தானே, இந்த மாதிரி காரை பற்றி இத்தனை வருஷமாக தெரியுது, நீங்களும் காரை பற்றியே ஒரு 25 வருஷமாக நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கள, நீங்கள் கார் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, அதனால் காரை பற்றி ஏதாவது நீங்கள் போடுங்க, வண்டி வேலை செய்கிறத போடுங்க, இல்லை காரை பற்றி ஏதாவது ரிவ்யூ போடுங்க அப்படின்னு நீங்கள் எதாச்சியாக பேசுனது கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணது அவர் தான். உங்களால் பண்ண முடியும் பண்ணுங்கன்னு அவர் சொல்லித்தான் சம்மந்தமெல்லாம் உள்ளே வந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர நம்ம டிஎம்எஃப்டைய அன்பு ஆதரவு எல்லாம் கிடச்சி நீங்கள் இந்த நிலைமைக்கு வளர்ந்து வந்திருக்கிறேன். பிரதீஷ் என்னங்கிற ஈஸ்வர். 7XO நல்ல வண்டி தானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஒரு வண்டின்னு ஒருத்தர் தயாரித்து இன்றைக்கி விட்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் கொடுத்தா கூட பரவாயில்ல. 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் புக்கிங்கிறது தான் என்னால் இது பண்ணவே முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இன்றைக்கி வந்து முதல்ல வந்து அந்த செமிகண்டக்டர் ப்ராப்ளம் இருந்தது, சைனாவில் கொஞ்சம் இதாக இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் அதனால் வண்டி லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. எல்லா வண்டியுமே லேட் ஆச்சு, ஈவன் மஹேந்திரா அதில் லேட் ஆச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லா வண்டியுமே சீக்கிரம் கொடுக்குறாங்க. 1 மாதங்கிறது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எவ்வளோ புக்கிங் போனாலுமே 2 மாதம். பட் இவங்க 6 மாதம் 8 மாதம்னு சொல்கிறது தான் கொஞ்சம் நம்பும்படியாகவும் இல்லை. பட் அவங்க சீக்கிரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். வண்டி நல்ல வண்டி தான். சின்ன பக்ஸ் இஷ்யூஸ் இருக்குதுங்க. அது கண்டிப்பாக எல்லா வண்டியிலையுமே இன்றைக்கி வர்ற வண்டிகளில் எந்த வண்டியிலும் இன்றைக்கி இல்லாமல் இருக்குதுங்க. மேக்ஸிமம் எல்லா வண்டியிலையுமே அது வருது. அதனால் 7XO நல்ல வண்டி தான். அடுத்தது அபிஷேக். அபிஷேக் இன்னோவா டிரைவ் ரிவ்யூ ஆல்ரெடி நிறைய போட்டுட்டுங்களே. கிறிஸ்டா போட்டேன், ஹை கிராஸ் போட்டேன். கிறிஸ்டா 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். ஹை கிராஸ் வந்து ரிவ்யூவும் போட்டு ஓட்டி போட்டிருக்கேன். அது போக நான் திருச்செந்தூர் வரைக்கும் ஓட்டிட்டும் போட்டேன் நான். அது இன்விக்டோ போட்டேன். 2 ஒன்று தானுங்க. அப்புறம் இன்விக்டோ வேறு, ஹை கிராஸ் வேறையா, 2மே ஓட்டி போட்டேன் டீட்டெயில்ஸாக. அரசியல் கேள்வி. என்ன கேள்வி?
சீமான் அண்ணனை பற்றி அம்மா நம்ம அரசியல்வாதியாக பேச வேண்டாம்மா. இப்போ அண்ணனை வந்து எனக்கு சீமான் அண்ணன் வந்து 2008 அம்மா கிரியேஷன் டிஷு அண்ணன் தான் வாழ்த்துக்கள் படம் பண்ணுறாரு. அது சீமான் தான் டைரக்டர். நான் அப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் நானும். சரியா? சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான டைரக்டர். ஒரு படத்தை எந்த அளவுக்கு எவ்வளோ சிக்கனமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக சொன்ன பட்ஜெட்டில் அருமையாக பண்ணுவார். அவருடைய நல்ல திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், நல்ல டைரக்ஷன், அருமையான நபர், நல்ல பேச்சாளர். எனக்கு வந்து அரசியலுங்கிறது தெரியாது. நம்ம ஜீரோ நாலேஜாக இன்றைக்கி வரைக்கும் பெருசாக நம்ம அரசியல் பற்றி அவ்வளோ எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் நான் சீமான் அண்ணன் ஃபேன். எனக்கு பிடிக்கும் சீமான் அண்ணன். நல்லா பேசுவார், நல்ல கருத்தோடு பேசுவார், நல்ல பேச்சாளர். நிறைய விஷயங்கள் அண்ணங்கிட்ட வந்து நான் நிறைய எடுத்திருக்கேன். சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வீரப்பன் அவரை பற்றி சொல்லும்போது சீமான் இந்த கேள்வி நிறைய மேடைகளை கேட்டிருப்பார். சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, கடத்தினா வீரப்பன், சரி ஓகே ஏன்டா அதையவே சொல்கிறீங்களேடா எல்லாருமே. அவன் கடத்தி எங்கே கொண்டு போய் விற்றா யார் வாங்கினா? காட்டுக்குள்ளே கடத்தினான் சரி, நாட்டுக்கு கொண்டு வந்தான்ல, நாட்டுக்குள்ளே யார் வாங்கினீங்க? எவனாவது ஒருத்தனை காமிங்க மாத்திரலாம், ஒருத்தன் பேரை சொல்லுங்க மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மேடையில் கேட்டிருப்பார் இந்த கேள்வி. இந்த ஒன்று தான் நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். சந்தனக்கடல் வீரப்பன் வாங்கினவனை காமிக்கிட்ட அப்படின்பாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் பேசுகிறதுல நிறைய ரொம்ப பிடிக்கும். சீமான் என்றைக்குமே நம்ம சீமான் ஃபேன் தான் நான். ஆகாஷ் கமல் டாட்டா சியரா தாராளமாக வாங்கலாங்க. என்ன கேள்விங்க, நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். பெட்ரோலும் ஓட்டினேன், டீசலும் ஓட்டினேன். சஸ்பென்ஷன் அவ்வளோ சூப்பருங்க, எனக்கு பிடிச்சதுலையே. என்னென்னா நம்ம வந்து நெக்ஸான் ஓட்டி ஈவி அதானே ஈவியே வாங்கலாம் நான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேனுங்க. பெட்ரோல் டீசலுடைய சஸ்பென்ஷனே அவ்வளோ சூப்பராக விட்டுருந்தேன். நல்ல வீல் பேஸு, நல்ல மேலே கொண்டு ஓட்டுற ஃபீலிங் எல்லாமே நல்லா இருக்குது. நான் நெக்ஸான் இத்தனால ஓட்டி அப்படியே நான் போய் பெட்ரோலுமே நம்ம டீசல் சியராக ஓட்டும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. எனக்கு உண்மையாலுமே கண்டிப்பாக ஈவி வந்து நம்ம எப்படின்னு ஒரு வாரத்தில் ஓட்டிடுவோம். 30ஆம் தேதி லான்ச்சுக்கு போகிறேனுங்க. கண்டிப்பாக அதை ஓட்டிடுவேன். ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ளே ஓட்டிட்டு நான் உங்களுக்கு அதையும் நான் ரிவ்யூ போடுறேன் கூடிய சீக்கிரம். பட் கண்டிப்பாக வாங்கலாங்க சியர் எனக்கு தெரிஞ்சு. டர்போ பேர். அண்ணா எப்படி இருக்கீங்க? பார்த்தாலே தெரியல, சீரும் சிறப்பாக இருக்கேன். ஃபைன். யாருங்க கஷ்டம் இல்லை வாழ்க்கையில்? எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும், எல்லாத்துக்கும் தொந்தரவுகள் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க? அது எல்லாமே வந்து ஒரு சைடு இருக்கும். பட் என்ன இருந்தாலும் நைட்டு வந்து நீங்கள் படுக்கும்போது உங்கள் மனநல ஐயோ கால் எந்திரிக்கணும், அதுக்கு டியூ கட்டணும், இதுக்கு டியூ கட்டணும், அதுக்கு கடங்காரம் வந்துடுவாங்க, இதுக்கு கடங்காரம் வந்துடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நீங்கள் யோசனை பண்ணிட்டு படுப்பீங்க. காலையில் எந்திரிச்சோன்னா திருப்பி அதே மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நீங்கள் டோட்டலாக மைண்டை மாற்றிட்டு நல்ல புன்னகையோட நல்ல சிரித்த முகத்தோடு எந்திரிச்சு உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய போங்க. முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருங்க. தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. நீங்கள் தேவையில்லாத ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய தேவையை வந்து இழக்க நேரிடும். அதனால் தயவு செஞ்சு தேவையில்லாத பொருட்கள் வாங்காதீங்க. இது நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய ஊட்டமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்களுடைய இது வந்துங்க முதல்ல அப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது. இப்போ நாங்களும் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிட்டோம். தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி நம்ம தேவையானதை இழந்துடக்கூடாது. அதனால் தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னா ஏதோ ஒரு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு 5000-10,000 வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அது காசு இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற போது ஆமாம் முழுசாக யூஸ் பண்ண முடியும். இன்னும் மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது, பூரா தண்ணி அடிக்குது. யோசிச்சு பண்ணி வாங்குங்க. உங்களுடைய காலையில் புத்துணர்ச்சியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பை. வேண்டான்னு தோணிருக்கு. கரெக்டு. அதனால் எல்லாத்தோட லைஃப்லேயும் அது இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. எப்போது சிரித்த முகத்தோடு இருங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் சீரும் சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயமாக வரும். நீங்களே நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி சண்டே, அதனால் இந்தளவுக்கு தான் நம்ம கேள்வி போட்டிருந்தோனுங்க. அவங்களும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதே வந்து நம்ம நேரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஊரில் எங்கேயாச்சும் நான் போகும்போது கண்டிப்பாக இந்த கேள்வி இது வந்து நான் போடுறேனுங்க.
நான் போன தடவை ஃபஸ்ட்டு நான் கேள்வி இதை ஆரம்பிக்கும் போதே வந்து நான் டீமுக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பண்ணலாங்களா, மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் லாங் போகும்போது பண்ணலாமான்னு. அதுக்கு ஒரு டீம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜே பண்ணியிருந்தார். அது என்னென்னா லாங் போகும்போது மட்டும்தான் நீங்கள் பண்ணணுமா, நீங்கள் தாராளமாகவே மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா ரெகுலராக எங்களுடைய மனசில் இருக்கிற சந்தேகத்தை பூரா கேட்குறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கார்களை பற்றி ஆகட்டும், ஏதோ ஒன்று பற்றி ஆகிட்டு, சிஎன்ஜி பற்றி ஆகிட்டு, டயரை பற்றி ஆகிட்டு, ஆர்னை பற்றி ஆகிட்டு, நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கும் இருக்குது, லைட்டை பற்றி ஆகிட்டு அப்படின்னு. அதனால் நீங்கள் மாதம் தயவு செஞ்சு போடுங்கன்னு அப்படின்னாங்க. லைட்டை பற்றின்னு சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது, புண்ணியமாக போட்டு சாமிகளாக இந்த எல்இடி லைட்டை போட்டு சாகடிக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அந்த எல்இடி லைட் மாட்டிக்கிறாங்கள முன்னாடி, அதை பூரா போலீஸ் இன்னைக்கு கழட்டுறாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி லைட்டெல்லாம் மாட்டாதீங்க, எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்ஸு. நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோடு ஓட்டுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மாட்டி வச்சுட்டு கவரை போட்டு வச்சுக்கங்க. நார்மலாக இந்த ரோட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் ஹெட்லைட்டு வர்றது, இன்றைக்கி வண்டி வர்றதே எல்இடி தான் வருது, சரி வேறு வழி இல்லை. ஏதாவது ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா புண்ணியமாக போட்டு தயவுசெய்து ஃபாக் லேம்பை பண்ணுங்கள், ஹெட்லைட்டை பவர் பண்ணாதீங்க. இப்போ ஹெட்லைட் பவர் பண்ணி ஹை பீம் அடிச்சிங்கன்னா எதுக்கால வரும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்கள் ஹைவேஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கிறீங்க, ஃபோர்வே ட்ராக்கில் போயிட்டுருக்கிறீங்க, ஒரு ஹை பீமை போடுறீங்க, நீங்கள் வாட்டுக்கு லெஃப்ட் ட்ராக் போகிறீங்க, அவங்க லெஃப்ட் ட்ராக் அந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்கன்னா பெருசாக கண்ணை கூசது பெருசாக தெரியாது. ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருதுங்க. இப்போ வந்து நம்ம 24 மணி நேரம் ஹைவேஸ்லேயே ஓட்ட போகிறோம் கிடையாது இல்லைங்க, நம்ம லோக்கல்லேயே ஓட்ட போகிறோம், சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறோம், நிறைய இடங்கள் சிங்கிள் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். சிங்கிள் ரோட்டில் போகும்போது ஏன் போட்டு இப்படி ஹை பீமை போட்டு அடிக்கிறீங்க மூஞ்சியில் போட்டு? தயவு செஞ்சு ஃபாக்லாம் போட்டுங்க, ஹெட்லைட் அப்கிரேடே பண்ணாதீங்க யாருமே. அதான் நான் சொல்லுவேன், ஃபாக்லாம் அப்கிரேட் பண்ணிங்க, பவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபாக்லாம் போது கீழே இருக்குது, நல்லா ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு கீழே அடிக்கும். அதனால் என்னதான் நீங்கள் ஹெட்லைட் போட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் லோ பீமில் ஓடுங்க. ஹை பீம் வந்து ஹைவேஸில் யூஸ் பண்ணிங்க, ஃபோர்வே ட்ராக் ஹைவேஸில் யூஸ் பண்ணிங்க, முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் ட்ராக்கில் லோ பீம் யூஸ் பண்ணிங்க. புண்ணியமாக போட்டு சாமிங்களா, நம்மளால் எனக்கே சில நேரம் பயங்கர கடுப்பாயிரும், பயங்கர டென்ஷன் ஆயிரும். இப்போ நானும் கூட வந்து ஆஃப் ரோடு போயிருந்தேனுங்க, தார் எடுத்துகிட்டு, மகேந்திரா தார் எங்கள் அண்ணமண்டிக்கு இருக்குது, அதில் ஆஃப் ரோடு போயிருந்தேன். அப்போ கூட ஒருத்தர் கேட்டிருக்கிறாப்புல, இந்த மாதிரி நீங்கள் என்ன இந்த மாதிரி பெரிய லைட்டெல்லாம் மாட்டுறக்கு நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களா அப்படின்னு. எந்த காலத்துலேயும் கிடையாதுங்க, நான் யோகினும் கிடையாது. நான் எந்த காலத்துலையும் நான் சொன்னதும் இல்லைங்க. நான் கரெக்டாக ஓட்டுறேன், நான் கரெக்டாக சீட் பெல்ட் ஓட்டுறேன், நான் கரெக்டாக ஹை பீமில் தான் லோ பீமில் தான் போகிறேன், ஹை பீம் நான் போடவே மாட்டேன். எந்த காலத்துக்கு நான் சொன்னதும் இல்லை, நான் யோகினும் கிடையாது. நீங்கள் 100க்கு 100 கரெக்டாக இருக்கேன், நான் கிடையவே கிடையாது. 100க்கு 90% நான் கரெக்டாக இருக்கேன். 10% தவறாகவோ ஏதோ ஒரு இடத்துல நானும் தவறு செய்வோம் தான், நானும் மனுஷன்தான். அதனால் மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஹை பீம் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் ஹை பீமில் போயிட்டுருக்கிறீங்கன்னா எதுக்கால வண்டியோ டூ வீலரோ எது வந்தாலும் லோ பீம் பண்ணிங்க. நீங்கள் பவர் இனிமேல் ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பவர் வந்து ஃபாக் லேம்புக்கு பண்ணிங்க, ஹெட்லைட்டுக்கு நீங்கள் பண்ணவே வேண்டாம். ஃபாக் லேம்ப் பண்ணால் கீழே ரோடு மட்டும் அட்டகாசமாக அடிக்கும். அதனால் ஃபாக் லேம்ப் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பதிவுகளில் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறதையே மக்களை நீங்கள் கேட்டு தயவு செஞ்சு மாறுங்க, புண்ணியமாக போட்டு. அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டமும் அது தீர்ந்துடும். நீங்கள் வந்து உங்களுடைய பணியை, உங்களுடைய உழைப்பை நேர்மையாக போடுங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க. அழுத்தமாக அப்படியே நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொன்னேன், தேவையானது பொருள் மட்டும் வாங்குங்க, தேவையில்லாத பொருளை வாங்கி உங்களோட தேவையை நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை இழந்துடாதீங்க. எப்போவுமே காரணம் அதுதான். நிறைய பேர் இன்றைக்கி வந்துங்க சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க, சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும், அவங்க வேணுங்கிறத நினச்சி. ஏன்னா இன்றைக்கி வந்து கடன்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அது வந்து ஹோம் லோன் ஆகிட்டு, கார் லோன் ஆகிட்டு, இந்த மாதிரி எல்லாமே, ஃபோனுக்கு லோனு, எல்லாத்துக்குமே லோன் வந்துருச்சுல்ல. ஏமா தொட்டதுக்கெல்லாம் லோனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி எல்லாம் நீ கடங்காட்டி கடனுக்காக வாங்கி 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 எல்லாம் வீட்டில் வச்சுட்டு திருப்பி அந்த கடனை கட்டுறதுக்காக காலையிலேருந்து எந்திரிச்சு நிம்மதியில்லைன்னு ஓடுறாங்க. கேட்டால் எனக்கு அந்த கடனுங்க இந்த கடனுங்க, மாதமான இவ்வளோ வட்டி கட்டணுங்க, இவ்வளோ கட்டணுங்க. இல்லை அதுதான் ஏன்னு கேட்குறேன் நானுங்க. இப்போ நம்ம தேவைக்கு உண்டானது, இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு 32 இன்ச்சு டிவி அவங்களுக்கு தேவை. இப்போது வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, சரி பார்க்குறாங்க, வீட்டில் எல்லாம் இருக்காங்க. அதை விட்டுட்டு 32 இன்ச்சு டிவி இன்றைக்கி வாங்கினோம்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். இதே வந்து நம்ம அந்த டிவி கடைக்கு போனோன்னே
43 இன்ச்சு பார்ப்போம், 55 இன்ச்சு பார்ப்போம். 43 இன்ச்சு 20,000 ரூபா, 53 இன்ச்சு 35,000 ரூபா. ஆமாம், ஏன் 10,000 ரூபாய்க்கு தூண்டு சின்னதாக வாங்கிக்காட்டி 55 வாங்கிடலாம். 55 போகும்போது நீங்கள் போட்டுக்கிற பட்ஜெட் 10,000, நீங்கள் மறுபடியும் 25,000 கடன் வாங்கி அது கட்டணும். இந்த மாதிரி நிறைய பேர்த்தினுடைய மனநிலை வந்து இந்த விளம்பரங்கள் மாற்றிடுது. விளம்பரங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதுக்கால வீட்டுக்காரங்க, காரும் அப்படி தான். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் கார் வாங்குங்க. ஒரு 10 லட்சம் ரூபா பட்ஜெட் போட்டிங்களா, அதுக்குள்ளே கார் வாங்குறீங்களா, ரைட் ஓகே. பஞ்ச் பார்த்துருக்குறீங்க, டியோகா பார்க்குறீங்க, ஐட்டன் பார்க்குறீங்க, கியா சோனட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த லட்சத்துக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கிங்க. எதுக்கால வீட்டுக்காரர் வந்து இன்னோவா கிறிஸ்டா வச்சுருக்கிறாப்புல, 7 சீட்டர் வச்சுருக்காப்புல, நானும் வந்து அதே மாதிரி 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் போய் மாருதியில் XL 6 வாங்கினீங்கன்னா 5 லட்சம் தாண்டிடு. அதே மகேந்திராவில் 7X வாங்கினீங்கன்னா 25 லட்சம் தாண்டிடு. அந்த மாதிரி தயவுசெய்து போக வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு உண்டானதை பார்த்து வாங்கினீங்கன்னா உண்மையாலுமே லைஃப் நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் மெயினான விஷயம். கடன் வாங்காமல் முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இது என்னால் சொன்னது நான் அனுபவப்பட்டிருக்கேன் நிறையா. காசு இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவுக்கு இது நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப நிறைய லென்த்தாக போயிருக்கும். இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார்லம்மா, யார்கிட்டையும் நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோமல்ல, காசு இல்லாமல் கஷ்டப்படும் போது சொந்த பந்தங்கள் என்னென்னு தெரிஞ்சதுங்க, ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுங்க. யாரோடய இப்போ நம்ம ரொம்ப நேரம் கூட இருந்து பேசணுமில்ல அவர் கூட, ஞாபகம் இல்லையா? ஒருத்தர் காசு இல்லாமல் அவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்கிறேன். நானும் அவ்வளோ சிரமப்பட்டு தான் வந்திருக்கிறேன்னுங்க, காசு இல்லாமல். அதனால் தயவு செஞ்சு யாருமே இந்த தப்பை பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நம்ம அடுத்து இதுக்கு வெளியே போகும்போது நம்ம வந்து பேசலாங்க. மெயினாக சொல்ல வந்தது, ஒவ்வொரு காரும் லட்சக்கணக்காக கொடுத்து வாங்குறீங்க. டேஷ் கேம் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஃப்ளீ ட்ராக் டேஷ் கேம் தான் போட்டிருக்கிறோம். இது முன்னாடி பின்னாடி போட்டிருக்கிறோம் நம்ம இந்த வண்டிக்கு. இப்போ முன்னாடி மட்டும் போட்டிங்கன்னா ஒரு 4,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். எத்தனையோ லட்சம் கொடுத்து கார் வாங்குகிறோம். ஒரு 4,000 ரூபாய்க்கு டேஷ் கேம், 4,000லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 வரைக்கும் இருக்குது டேஷ் கேமு. இந்த ஃப்ளீ ட்ராக் .in இருக்குதுங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க, நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். இதில் வந்து சோனி ஸ்டார்விஸு சென்சர் வந்துருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக. அதுவும் நான் அந்த ப்ராடக்ட்லேயும் நான் இங்கே கொடுக்குறேனுங்க. நீங்கள் இதுலேயும் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெப்சைட் இருக்குது அவங்களது, ஃப்ளீ ட்ராக் .inங்கிறது. அதுபோக நெட்ஃப்ளிக்ஸ்னு வருது, ஃப்ளிப்கார்ட்டுங்க, அமேசான் அங்கேயும் இருக்குது. நீங்கள் வாங்குறனா நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். டேஷ் கேம் வந்து மறக்காமல் மாட்டி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு காருக்கு என்ன மாட்டுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு டேஷ் கேம் மாட்டி வச்சுக்கங்க. ஒரு மிகப்பெரிய சேஃப்டி உங்களுக்கு. சரிங்களா? சரி, இந்த வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இதில் விட்டு போயிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கங்க. நம்ம அடுத்த இதில் வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் நம்ம டூரு போகிறோம். சரி, டூருன்னே வருது. டூராகிட்ட வெளியே எங்கேயாச்சும் போகிறேன்னா வரணும், உங்கள் கூட போயிட்டுருக்கிறேன். அப்போ அப்படியே பேசிகிட்டு வந்தால் நான் கிட்டத்தட்ட விருதுநகர்லாம் தாண்டி வச்சிடல. அப்படியே விருதுநகர் தாண்டி இப்போ அடுத்தது மதுரை ரீச் ஆக போகிறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே மேட்டரை பற்றி நான் பேசியிருப்பேனுங்க. அதனுடைய ஃப்ரீடம் சேல் வந்து இப்போ போயிட்டுருக்குது. நான் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. ரைட், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.